நண்பர் வந்து டாக்டர் ராஜேஷ். சொல்லுங்கள் உங்களுடைய நிலத்தை பற்றி அந்த ஒரு சத்தம். வணக்கம், நான் இறையழகன். கொஞ்சம் எல்லாரும் உட்கார், ஒரே நிமிஷம். நவீன் சொல்லுங்கள் சார், சத்தமா. வணக்கம், நான் இறையழகன். தமிழ் நிலம் தமிழ் பண்ணை திருக்கழுக்குன்றம். அது வந்து ஒரு வேளாண் சுற்றுலா நடுவமாக மாற்றியிருக்கிறேன். எங்களுடைய பண்ணையில் வந்து ஒரு 300 வகையான மரங்கள், மொத்த மரங்களுடைய எண்ணிக்கை 14,000 தாண்டி இருக்குது. மரங்களுக்கு இடையில் பழ மரங்கள், கொய்யா, சப்போட்டா, நெல்லி, எலுமிச்சை, மா, தென்னைன்னு ஒரு 15 வகையான பழ மரங்களும் இருக்குது. அதுக்கு கூட காய்கறிகளும் ஒரு 15-20 வகையான காய்கறிகள், கிழங்குகள், மூலிகைகள், இது மாதிரியான ஒரு உணவு காட்டை உருவாக்கியிருக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதை வந்து எல்லாருடைய மனதில் எடுத்து செல்லணும். இந்த பண்ணைக்கு வரவங்களுக்கு ஒரு வேளாண்மை ஆர்வத்தை உண்டு பண்ணணுன்றதுக்காகவே அந்த வேளாண் சுற்றுலான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதற்காக ஒரு அமைப்பை தமிழ்நாடு அளவில் தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறோம். அதனுடைய தலைவராக நான் இருக்கிறேன். எங்களுடைய செயலாளராக அருள் ஜேம்ஸ் அவர்கள் இருக்கிறார்கள். பண்ணைக்கு வரவங்களுக்கு இந்த வேளாண் கல்வி, அவங்க பொழுதுபோக்கிறதுக்கு மாட்டு வண்டியில் பயணம் பண்ணுறது, டிராக்டரில் பயணம் பண்ணுறது, குதிரை வண்டியில் பயணம் பண்ணுறது, சைக்கிளில் இப்போ பண்ணையை சுற்றின்னு வர்றது, மண்ணில் குளிக்கிறது, பம்ப் செட்டில் குளிக்கிறது, மழை நீர் ரெயின் ஷவர்னு சொல்லுவாங்கல்ல, அதில் குளிக்கிறது, இது மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இது மக்களுக்கு ரொம்ப சென்றடைந்திருக்கிறது. அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து செல்கிறார்கள். ஒரு குறைந்த கட்டணத்திலே அதை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதுதான் வேளாண் சுற்றுலா. இது இப்போ தமிழ்நாடு முழுதும் பரவலாகி வருது. உங்கள் லேண்டு வந்து எவ்வளோ லேண்டு, என்னுடைய எவ்வளோ லேண்டு இல்லைங்க, எவ்வளோ லேண்டு, எவ்வளோ நல்லா பராமரிக்கிறீங்க, எவ்வளோ ரெவன்யூ வருது, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் பணியாளர்கள், சொல்லுங்கள் அதை பற்றி. என்னுடைய பண்ணை வந்து உணவு காடுன்னு சொல்கிறேன். காட்டில் யாரும் வேலை செய்ய தேவையில்லை. என்னுடைய பண்ணையில் யாரும் வேலை செய்கிறதே கிடையாது. நாங்கள் நடுவது அறுப்பது மட்டுமே வேலை. நானும் என்னுடைய உதவியாளர் 2 பேர் மட்டுமே பண்ணையை பார்த்துக்கிறோம். என்னுடைய பரப்பளவு 15 ஏக்கர் பண்ணை. உள்ளே இருக்கிற பழ மரங்களில் எல்லாம் நட்டு ரொம்ப நாள் ஆகுது. எங்களுக்கு வேலையே பறிக்கிறது தான், காய் பறிக்கிறது தான் வேலை. இதில் வந்து பண்ணை சுற்றுலா எங்களுக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வருது. இப்போ நாளைக்கு கூட ஒரு 200 பிள்ளைகள் வராங்க. ஒரு பிள்ளைகளுக்கு 750 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறோம் உணவோட. இது மாதிரி இவங்க குடும்பங்களுக்கு ஒரு பெரியவங்களுக்கு 1500 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறோம். இன்னும் வந்து நல்ல அருமையான உணவு மற்ற ஏந்துகள் தேவைன்னா அவங்களுக்கு 2500 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறோம். கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து மக்களிடம் கொண்டு சென்றால் இதில் வெற்றி பெறுவது எளிது. குறைஞ்சது எவ்வளோ நல்லா இருக்கு? நீங்கள் 15 ஏக்கரா சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி சிஸ்டம் மினிமம் எவ்வளோ லேண்ட் இருக்கணும்? ஒரு அரை ஏக்கரில் கூட பண்ணலாம் பண்ணை சுற்றுலா, வேளாண் சுற்றுலா. ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். என்னோட வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பில் 18 சென்டில் வேளாண் சுற்றுலா பண்ணக்கூடிய ஒரு இவர் மெம்பர் வந்திருக்காரு. அது மாதிரி 130 ஏக்கரில் ஆர்கானிக் ஃபார்ம் வச்சுருக்கவங்களும் எங்களோட ஃபெடரேஷனில் இருக்காங்க. அது மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கு பெரிய பலம் தரக்கூடிய இந்த வேளாண் சுற்றுலா, பெரிய பண்ணையாளர்களும் இதன் மூலயமா அவங்களுடைய தோட்டத்தை சஸ்டைனபிளாக கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வேளாண் சுற்றுலா. ஓகே. கடந்த 10 ஆண்டுகளாக மாணவர்களும் குறிப்பாக விவசாயிகளும் நிறைய பேர் வந்து பார்வையிடுவதும் இங்கே பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பில் இணைவதன் மூலம் மாநிலத்தினுடைய பிற பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளோடும் தொடர்புபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இதை எப்படி இன்னும் செழுமையாக செய்ய முடியுன்றது கண்டிப்பாக இந்த கூட்டமைப்பின் மூலம் நாங்கள் வலுப்பெற முடியும். இன்னும் நிறைய மாணவர்களை தோட்டத்துக்கு வர வைக்கிறதுக்கும் செய்ய முடியும். தொடர்ந்து வந்துக்கிட்டும் இருக்காங்க. இந்த தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பில் இணைவதன் மூலயமா எப்படி உங்களுடைய பண்ணையில் ஒரு லாபகரமான செல்வம் குளிக்கிற ஒரு தொழிலாக மாற்ற முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே போன்ற உங்களை போன்ற ஒத்த கருத்துடையவர்களோட ஒரு 300-400 பேருடைய ஒரு கூட்டமைப்பில் நீங்கள் இணைகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் அந்த தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பில் பண்ணை உரிமையாளர்கள் இணைந்து பயன்பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் உலகளாவிய அந்த குளோபல் அக்ரோ டூரிசம் நெட்வொர்க்கில் சவுத் வெஸ்ட் ஏசியாவோட ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கமிட்டி மெம்பராக இருக்கும். அதனால் எல்லாரையும் வந்து குளோபல் அக்ரோ டூரிசம் நெட்வொர்க் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 55 நாடுகளில் உள்ள வேளாண் சுற்றுலா பிரமுகர்களோட இணைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அந்த தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பை நாங்கள் இயக்கிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.